This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students, homemakers, and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple task, no selling or no referral. Have a Facebook, Instagram, or YouTube account? You're already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தண்ணீர் தேசம் பகுதி 9. படகின் எந்திரம் பழுது, இனி ஓடாது. சிறு பழுதல்ல, பெரும் பழுது. இறுகிவிட்டது எந்திரம். வெடித்து விட்டன எண்ணெய் குழாய்கள். 0 முதல் 7 வரை எண் கொண்ட எண்ணெய் மானியில் அந்த எண்ணெய் முள் 5 வரை ஆடும். அந்த முள் செத்து பூஜ்ஜியத்தில் விழுந்து விட்டது. இது படகுக்கு மாரடைப்பு. இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதுவரையில் அந்த விசை படகில் விரிந்திருந்த சந்தோஷத்தின் சிறகு தொட்டா சினுங்கி இலையை போல் மொத்தமாய் மூடிக்கொண்டது. மென்ற உணவை விழுங்கியும் விழுங்காமலும் கலைவண்ணன் கேட்டான், பழுது பார்க்க முடியுமா முடியாதா? பாண்டி ஓடிக்கொண்டே சொன்னான், இல்லை, அது நம் கையை விட்டு போய்விட்டது. போன மாதமே இந்த படகை எடுக்க வேண்டாம் என்று எச்சரித்தார்கள். நாங்கள் கேட்கவில்லை. படகு பழையது. ஓடாதா? படகு இனிமேல் ஓடாதா? தவணை முறையில் தாக்கிய அதிர்ச்சியில் தட்டோடு தட்டு தடுமாறி தமிழ் ரோஜா மூர்ச்சையானாள். தமிழ் தமிழ் என்று கத்திய கலைவண்ணன் குரலில் அந்த ராத்திரி கடல் உறக்கம் கலைந்தது. ஆனால் தமிழ் ரோஜாவின் மூர்ச்சை தெளியவில்லை. அவளை அவன் தன் மடி கிடத்தி தாதியானான். தீப்பிடித்த வீட்டில் திரைச்சலை யார் கவனிப்பது? அவர்களை காக்க மீனவர்களுக்கு அவகாசம் இல்லை. இடு இடு, நங்கூரம் இடு, இழு இழு, வலை இழு. ஒரு வஞ்சக கஞ்சனின் கையில் காசு நகர்ந்தாலும் நகரலாம், ஆனால் நம் படகு நகரும் என்று நம்பாதே. உதவி படகு வராமல் ஒன்றுமே நடக்காது. அபாய அறிவிப்பு கொடு. விளக்குகளை அணைத்தணைத்து வெளிச்சம் காட்டு. இங்கே சில இதயங்கள் விட்டுவிட்டு துடிக்கின்றன என்பதை விட்டுவிட்டு எரியும் விளக்காவது விளக்கட்டும். படபடவென்று பாண்டி தந்தை தமிழ் பேசினான். உதட்டுக்கும் முத்தத்துக்கும் இடைவெளியே இல்லாதது மாதிரி கட்டளைக்கும் காரியத்துக்கும் இடைவெளியே இல்லாமல் அங்கே செயல்கள் நடந்தன. தண்ணீர் முடிச்சாய் நங்கூரம் விழுந்தது. கடலில் நீந்தி வந்த வலை படகேறியது. ஆபத்தின் அறிகுறியாய் விளக்குகள் அணைந்தணைந்து எரிந்தன. ஆனால் அந்த சமிக்ஞைக்கு நட்சத்திரங்களை அணைத்தணைத்து வானம்தான் பதில் சொன்னதை தவிர கடல் பேசவில்லை. படபடத்த மீனவர்கள் பரபரத்தார்கள். தமிழ். கலைவண்ணன் மூர்ச்சை தெளிவிக்கும் முயற்சி தொடர்ந்தான். ஏ வெயிலில் சோம்பிய வெள்ளரி பிஞ்சே, ஒரே ஓர் அதிர்ச்சியிலேயே மூச்சு விடும் கல்லாய் மூர்ச்சையுற்று போனவளே, கலங்காத கடல் கலங்கி நிற்பது போல் பதறாத என் உள்ளம் பதறி நிற்கிறதே. கண் திறந்து பார். என்ன இது? உன் சிவந்த திருமேனி சில்லிட்டு வருகிறதே. கூடாதே, சில்லிடக்கூடாதே. அவள் கால்களை அள்ளி மடியில் போட்டு பரபரவென்று பாதம் தேய்த்தான். முயல் காதுகளைப் போல மெல்லிய அந்த பாதங்களை முரட்டுத்தனமாய் தேய்த்தான். பாதங்கள் சூடு கண்டதும் உள்ளங்கைகளுக்கு ஓடினான். அந்த குவிந்த தாமரைகளை கொஞ்சம் மலர்த்தி மெல்லென்று தேய்த்து தேய்த்து மின்சாரம் தயாரித்தான். மூர்ச்சை உற்று கிடந்த மரங்களில் வசந்த காலம் வந்ததுமே கொழுந்து எழுந்து வருமே, அப்படி அவள் இமைகள் கொஞ்சம் எழுந்தன, உடனே விழுந்தன. தமிழ் தமிழ். காதலியின் காது மடலில் குனிந்து குனிந்து கூப்பிட்டான். ஓடிக்கொண்டே இருந்த பாண்டி ஒரு கணம் நின்றான். கலையின் துயர் கண்டும் தமிழின் நிலை கண்டும் பரபரப்பிலும் பரிதாபித்தான். எங்களால் தானே உங்களுக்கு இத்தனை துன்பம், மன்னித்து விடுங்கள். யார் மீதும் தவறில்லை. இது சந்தர்ப்பத்தின் சதி. நீங்கள் பதற்றப்படாதீர்கள். பதற்றத்தில் மனிதன் பாதி பலம் இழக்கிறான். சிதறும் உணர்ச்சியை சேகரித்து யோசியுங்கள். நம் மீட்சிக்கு வழி உண்டா இல்லையா? 3 வழி. என்னென்ன? 1, கடந்து செல்லும் கப்பல் நம்மை கரை சேர்க்கலாம். 2,
படகு ஏதேனும் வந்து நம்மை பாதுகாக்கலாம். 3 கட்டுமரம் வந்து நம்மை இட்டுச் செல்லலாம். இந்த மூன்றுமே இல்லை என்றால் காற்றடித்து காற்றடித்து நாம் கரை சேர வேண்டும். இப்போது அது முடியாது. ஏன் முடியாது? இது கிழக்கிலிருந்து மேற்கே காற்று வீசும் காலம் அல்ல, மேற்கிலிருந்து கிழக்கே காற்று வீசும் காலம். நல்லது நடக்கும், நம்பிக்கையோடு இருப்போம். பாண்டி சிரித்தான். அதில் ஈரப்பசை இல்லை. பாவம், அது சிரிப்பின் மீசையை ஒட்ட வைத்துக் கொண்ட சோகம். ஆனாலும் தைரியம் பேசினான். மீன் தப்பினால் என்ன, வலை இருக்கிறது. எந்திரம் போனால் என்ன, படகு இருக்கிறது. நீங்கள் தங்கையை கவனிங்கள், நாங்கள் தடங்களை கவனிக்கிறோம். பாண்டி கடலில் விழுந்த காசாய் இருளில் தொலைந்தான். விழுந்தவள்தான், விழிக்கவில்லை. 50 கிலோ தங்கம் அசையவில்லை.